அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒவ்வொரு நபி வரலாறை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதோட கண்டினியூஷனாக இப்போ இறை தூதர் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை பற்றி பார்க்கலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தொடர்ந்து அவரது மகனார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வால் நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அவரை தொடர்ந்து அவரது மகனார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறை தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய அதிகமான குறிப்புகள் குர்ஆன் ஹதீஸில் குறிப்பிடப்படவில்லை என்றாலும் அவரது மகனார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாற்றோடு இவரது வரலாறும் இணைந்து வரும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் விரிவான வரலாற்றினை அறியும் போது இன்ஷா அல்லாஹ் இவரை பற்றி தகவலை அறிந்து கொள்ளலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களின் துணைவியார் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வாழ்ந்த காலத்திலே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்து விட்டார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பற்றிய தனிப்பட்ட குறிப்புகள் 2 உள்ளனர். இவர் மரண தருவாயின் போது தங்களது குழந்தைகளுக்கு வசியத் செய்தார்கள். இதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் 2வது அத்தியாயத்தில் 133வது வசனத்தில் கூறியிருக்கிறான். யூதர்களே, யாக்கூபுக்கு மரணம் நெருங்கிய போது நீங்கள் சாட்சியாக இருந்தீர்களா? அவர் தம் சந்ததிகளை நோக்கி எனக்கு பின் எதை வணங்குவீர்கள் என்று கேட்டபோது உங்கள் இறைவனும் உங்கள் தந்தையான இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக் ஆகியோரின் இறைவனும் ஆகிய ஒரே இறைவனையே வணங்குவோம், நாங்கள் அவனுக்கே கட்டுப்படுபவர்கள் என்றே கூறினர். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்ராயில் என்று பெயரும் உண்டு. தௌராத் இறங்குவதற்கு முன்னால் இஸ்ரவேலர்களுக்கு எல்லாமே ஆகுமானதாக இருந்தது, ஒன்றை தவிர. அந்த ஒன்றையும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காகவே தமது சமுதாய மக்களுக்கு ஹராமாக்கி விட்டார்கள். இதை பற்றி திருமறையில் அல்லாஹ் 3வது அத்தியாயத்தில் 93வது வசனத்தில் கூறியிருக்கிறான். தௌராத் அருளப்படுவதற்கு முன் இஸ்ராயில் தம் மீது தடை செய்து கொண்டிருந்ததை தவிர எல்லா உணவுகளும் இஸ்ராயலின் மக்களுக்கு அனுமதிக்கப்பட்டதாகவே இருந்தன. இஸ்ராயில் தடை செய்து கொண்ட உண்பொருள். நபி தோழர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறுவதாவது, ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் யூதர்கள் குழு ஒன்று வந்தது. வந்தவர்கள், அபுல் காசிமே, நாங்கள் சில விஷயங்களை பற்றி உம்மிடம் கேட்போம், ஒரு நபியை தவிர வேற யாரும் அதை அறிந்திருக்க முடியாது என்று கூறினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் விரும்புவதை கேளுங்கள், விடை அளிக்கிறேன். ஆனால் நான் உங்களிடம் கூறும் தகவல் உண்மையானது என்று உங்களுக்கு தெரிந்தால் மட்டும் நீங்கள் என்னை பின்பற்றி இஸ்லாத்தை ஏற்க வேண்டும். இது குறித்து அல்லாஹ்வுடனான உடன்படிக்கையும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மக்களிடம் பெற்ற உறுதிமொழியையும் எனக்கு நீங்கள் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு யூதர்கள், அந்த உடன்படிக்கையும் உறுதிமொழியையும் உமக்கு தருகிறோம் என்றனர். அப்படியென்றால் நீங்கள் விரும்பியதை என்னிடம் கேளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உடனே 4 விஷயங்களை பற்றி நாங்கள் உம்மிடம் கேட்போம், அதை குறித்து நீர் எங்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும். முதல் விஷயம், தௌராத் வேதம் அருளப்பெறுவதற்கு முன்பு இஸ்ராயில் தமக்கு தாமே தடை செய்து கொண்ட உண்ணும் பொருள் எது? பெண்ணின் விந்தும் ஆணின் விந்தும் எவ்வாறு இருக்கும்? அவற்றிலிருந்து ஆண் மற்றும் பெண் குழந்தைகள் தோன்றுவது எவ்வாறு? எழுதவும் வாசிக்கவும் தெரியாத இந்த முஹம்மது நபியின் நிலை தூக்கத்தின் போது எப்படி இருக்கும்? வானவர்களின் இந்த நபியின் தோழர் யார் என்று இந்த 4 விஷயங்களை கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதற்கான விளக்கத்தை நான் கூறினால் நீங்கள் என்னை கண்டிப்பாக பின்பற்றியே தீர வேண்டும் என்று அவர்களிடம் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். பின்பு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத் வேதத்தை அருளிய இறைவனை முன்வைத்து கேட்கிறேன். இஸ்ராயில் என்னும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முறை கடுமையான நோய்வாய்ப்பட்டார்கள். அந்த நோய் நீண்ட நாள் நீடிக்கவே, இந்த நோயில் இருந்து அல்லாஹ் எனக்கு நிவாரணம் அளித்தால் எனக்கு விருப்பமான உணவையும் பானத்தையும் விலக்கிக் கொள்வேன் என அவர் அல்லாஹ்விடம் நேர்ந்து கொண்டார்.
அவருக்கு ஒட்டக இறைச்சியும் அதன் பாலுமே விருப்பமான உணவாகவும் பானமாகவும் இருந்தன. இதை நீங்கள் அறிவீர்கள் அல்லவா என்று கேட்டார்கள். அதற்கு ஆம் அறிவோம், அல்லாவின் மீது சத்தியமாக என்றனர். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு நீயே சாட்சி என்றார்கள். மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை தவிர வேறு இறைவன் இல்லையோ அவனும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத்தை அருளியவனுமான அல்லாவை முன்வைத்து உன்னிடம் கேட்கிறேன். ஆணின் விந்து வெண்ணிறமாகவும் அடர்த்தியாகவும் இருக்கும், பெண்ணின் விந்து அடர்த்தியற்றதாகவும் மஞ்சள் நிறமுடையதாகவும் இருக்கும். அந்த இரண்டில் எது மிகச் சிறந்ததோ அதன் இனத்திலும் சாயலிலும் அல்லாவின் உத்தரவின்படி குழந்தை பிறக்கும். இதை நீங்கள் அறிவீர்கள் அல்லவா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அதற்கு ஆம் அறிவோம் என்றனர். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவா இதற்கு நீயே சாட்சி என்று கூறினார்கள். அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத்தை அருளியவனை முன்வைத்து உன்னிடம் கேட்கிறேன். எழுதவும் வாசிக்கவும் தெரியாத இந்த நபியின் உறங்கும் எனில் அவரது உள்ளம் உறங்காது. இதை நீங்கள் அறிவீர்கள் அல்லவா என்று கேட்டார்கள். அதற்கு ஆம் அறிவோம் என்றனர். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவா இதற்கும் நீயே சாட்சி என்று கூறினார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானவர்களில் என்னுடைய தோழர் ஜிப்ரீல் ஆவார். அல்லாவால் அனுப்ப பெற்ற எந்த ஒரு நபிக்கும் அவரே தோழராக இருந்தார் என்று கூறினார்கள். உடனே அந்த யூதர்கள் அப்படியாயின் உன்னிடமிருந்து நாங்கள் பிரிந்து விடுகிறோம். உம்முடைய தோழர் ஜிப்ரீல் அல்லாத வேறு ஒருவராக இருந்தால் உம்மை நாங்கள் பின்பற்றியிருப்போம் என்றனர். அப்போதுதான் யார் ஜிப்ரீலுக்கு விரோதியாக இருக்கின்றானோ அவன் அல்லாவுக்கு விரோதியாவான் என்று நபியே நீ கூறும். நிச்சயமாக அவர்தான் அல்லாவின் கட்டளைக்கிணங்கி இதயத்தில் குர்ஆனை இறக்கி வைத்திருக்கிறார். அது தமக்கு முந்தியிருந்த வேதங்கள் உண்மை என உறுதிப்படுத்தப்படுகிறது. இன்னும் அது வழிகாட்டியாகவும் நம்பிக்கை கொண்டோருக்கு நன்மையாகவும் இருக்கிறது. எவன் அல்லாவுக்கும் அவனுடைய மலக்குகளுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஜிப்ரீலுக்கும் பகைவனாக இருக்கிறானோ நிச்சயமாக இறை நிராகரிப்பவர்களுக்கு அல்லாஹ் பகைவனாகவே இருக்கிறான் என்ற இந்த வசனம் 2வது அத்தியாயத்தில் 97வது வசனம் அருளப்பட்டது. இதோடு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு முடிஞ்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. அதே மாதிரி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.